ஒசூர் எக்ஸ்பிரஸ் செய்தி நேயர்களுக்கு அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் மிக சிறப்பான ஒரு சிவன் அவர்களுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய திருநாளாகும். இது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் தின்னப்பள்ளி சூடாபுரம் என்ற பகுதியில் அருள்மிகு பார்வதி சமிதி நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருக்கோயிலிருந்து அரங்காவலர் முருகேசன் பேசுகிறேன். இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த கோயிலுடைய அரங்காவலராக அரசால் நியமிக்கப்பட்டு இந்த கோயிலை நிர்வாகம் செய்து வருகிறேன். இந்த கோயிலுடைய திரு பூசாரி அவர்கள் பசவமூர்த்தி அவர்கள் இந்த கோயிலுடைய பூசாரியாக மிகவும் சிறப்பாக பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோயிலுக்கு மொத்தம் ஒரு 18 ஏக்கரா சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களை இதுவரைக்கும் பல கோடி மதிப்புள்ள 7 ஏக்கரா சொத்துக்கள் இதுவரைக்கும் மீட்டெடுக்கப்பட்டு முறையாக புத்தகம் விடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 11 ஏக்கரா சொத்துக்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் ஓசூர் சார்பு நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த அரசாங்கம் இந்த கோவிலுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக 2,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு 80 அடிக்கு காலம்ஸ் போட்டு கம்பி கட்டி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோவிலுக்கு ஒரு கால பூஜையும் அர்ச்சகருக்கு ஊக்கத்தொகையும் கொடுப்பதற்காக 2,50,000 ரூபாய் வைப்பு நிதியாக இந்த திருக்கோயில் பெயரிலே இந்த அரசாங்கமும் இந்த துறையும் செலுத்தி இருக்கிறது. அதில் வரக்கூடிய வட்டி மூலமாக இந்த திருக்கோயிலுக்கு அர்ச்சகருக்கும் ஒரு கால பூஜைக்கும் 6,000 ரூபாய் மாதம் கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கும் இந்த துறைக்கும் நான் வைக்க விரும்புகிறேன். மேலும் இந்த கோயில் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கமும் இந்த துறையும் இந்த நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அமைச்சர் அவர்களை நாம் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோயிலையே ஒரு சமுதாய கூடம் ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கையை நாம் வைக்க விரும்புகிறேன். அதே போல ஒரு பதிவு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓசூர் மலை கோயிலுக்கோ அல்லது அகரம் பாலமுருகன் கோயிலுக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏழை மக்கள் திருமணம் செய்வதற்காக ஒரு சமுதாய கூடமும் அவர்கள் பதிவு திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு அங்கீகாரமும் வழங்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக நான் இந்த கோயிலுடைய அரங்காவலராகவும் சமூக ஆர்வலராகவும் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்தி நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவனோட அன்னதானம்னு எதுக்காக வந்ததுன்னாக்கா, சிவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் படி அளக்கிறவர். அவருக்கு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் அன்னாபிஷேகம் நாம செய்வோம். அந்த அன்னாபிஷேகம் செய்வது எதற்குனாக்கா, நமக்கு வருஷம் ஃபுல்லா நமக்கு படி அளக்கிறவருக்கு ஒரு நாள் நாம அவருக்கு அன்னாபிஷேகத்தை செஞ்சோம்னா ஒவ்வொரு அரிசியிலும் அவர் இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு. அதனால நாம அவருக்கு ஒவ்வொரு நம்மளால முடிஞ்ச அரிசி வாங்கி கொடுத்தோம்னாக்கா அந்த அரிசியை நாம அவருக்கு சாதமா செஞ்சு இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ணோம்னா நமக்கு அவ்வளவு ஒரு கோடி புண்ணியம். ஒரு அரிசியில ஒரு சிவனை பார்க்கலாம். நம்ம மத்த நாள்ல நம்ம
சாதாரணமா ஒரு சிவனை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். இந்த அன்னத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்றப்ப வந்து ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு சிவன் இருக்கிறாரு. அதனால ஒரு அரிசி சேர்ந்தாலே அது கோடி லிங்கத்தை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணதுக்கான அர்த்தம். அதனால வந்து எல்லாருமே வந்து நம்மளால முடிஞ்ச பொருள்களை வாங்கி கொடுத்து நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு நம்ம வந்து அவருக்கு நமக்கு ஏதாவது செய்ய முடியும்னாக்கா அவருக்கு ஒரு சேவையை செஞ்சுட்டு நம்ம போறது இன்னைக்கு அவ்வளவு ஒரு கோடி புண்ணியத்தை கிடைக்கக்கூடிய நாள். அதுக்கப்புறமா அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம் வரும். அந்த அன்னாபிஷேகத்தை வாங்கி சாப்பிடணும். குழந்தைங்க இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க பிறக்கும். நோய் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டாங்க நோய் நிவர்த்தி ஆகும். எல்லாருமே அந்த அன்னத்தை வந்து வாங்கி கண்டிப்பா சாப்பிடணும். அந்த கோடி லிங்க நம்ம எந்த காலத்திலுமே நம்ம பார்க்கவே முடியாது கோடி லிங்கத்தை. இந்த அரிசியில வந்து ஒவ்வொரு சிவனும் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சிவனா இருந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. அதனால எல்லாருமே அவரோட அனுகிரகத்தை பெற்று எல்லாருமே நீண்ட ஆயுள் நிறைய செல்வத்தோடு உடல் நலம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வளர வாழ்க வளமுடன். அப்பா ஒரு ஆள் மட்டும் 2 பேர் महादेवताभ्यो नमो नमः इति संकल्प्य ओम शिव शिव शंभो राज्ञाय प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः दिव्यपरार्थे श्वेतवरः कल्पे वैवस्पतामनवन्तरे कलियुगे प्रथमादे जम्बोद्वीपे भरतवर्षे भरतखण्डे मेरो दक्षिणदिग्भागे श्रीशैलस्य तमिळ्नाडुदेशे व्यवहारिका चान्द्रमानेन शाले वाहनशका प्रभुवादेशस्य संवत्सराणां मध्ये 1947 सल्लव विश्वावसो नाम संवत्सरे कार्तिक मासे अथा शरदृत दक्षिणायने शुक्ल पक्षे अथा श्रीमः उन्निमातितव्य शुभ नक्षत्र शुभयोग कर्ण एवं गुणावशेषणाशिष्टाय अस्यां शुभदिता बुधवासरयुक्ताय सकल भक्तजनानां महादेवता पूजा पूर्वकेन अथा श्री महादेवताभ्यो नमो नमः सह कुटुंब वर्गाणां क्षेम धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य भाग्य महदैश्वर्य सकलैश्वर्य अष्टैश्वर्य भोगैश्वर्य प्राप्त्यर्थं नवनव संचिता सूचिता सकल आगामी आदिभौतिक आदिदैविक आध्यात्मिक विविध तापत्रय निवारण पूर्वक मम दिननित्य व्यापार उद्योग व्यवहार अधिकार कृषि व्यवसायादि सर्वे स्थाने दिने दिने अभिवृद्ध्यर्थ मम गृहेषु शान्ति समृद्धि सकलैश्वर्य अष्टैश्वर्य भोगैश्वर्य प्राप्त्यर्थ अखिलाण्डकोटि ब्रह्माण्ड ओम महेश्वराय नमः ओम शंभवे नमः ओम विनायिने नमः ओम श्रीविजयकराय नमः ओम वामदेवाय नमः ओम विरागाक्षाय नमः ओम कपर्दिने नमः ओम नीललोहिताय नमः ओम कट्वाङ्गिने नमः ओम शूलपाणिये नमः ओम शिवविष्टाय नमः ओम अंबिकानाथाय नमः ओम त्रिलोकेशाय नमः ओम
नीलकण्ठाय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ भवाय नमः ॐ शर्वये नमः ॐ हिरण्यरेतसे नमः ॐ गिरिजाय नमः ॐ अनगाय नमः ॐ भुजङ्गभूषणाय नमः ॐ भर्गवतये नमः ॐ गिरिधन्मने नमः ॐ गिरिप्रियाय नमः ॐ कृतवासिते नमः ॐ भगवते नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ त्र्यम्बकेश्वराय नमः ॐ कण्ठवर्षये नमः ॐ अजाय नमः ॐ महादेवाय नमः ॐ देवाय नमः ॐ अव्याय नमः ॐ दक्षसंवराय नमः ॐ हराय नमः ॐ मगनेत्रये नमः ॐ अग्निग्धाय नमः ॐ सहस्राक्षिणे नमः श्रीरामश्रवान् प्रजावान् पशवान् भवते चन्द्रभावा अपा पुष्पवान् प्रजावान् पशवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते ॐ राजाधिराजाय कृशयसायिने नमो वयं वैष्णवनाय कुर्मये सामेन् कामन् कामकामाय मध्यं कामेश्वरा वैष्णवना ददात कुबेराय वैष्णवनाय महाराजाय ते नमो नमो मत्स्य आदिरहितमदखिलाण्डकोटिभुवन ब्रह्माण्डनायकस्य एकैकवीरस्य त्रिपुरान्तकस्य हताशे महापरशिवदेवता पूजा पूर्वकेन भक्तोपचार शक्तोपचार सर्वोपचार पूजा पूर्वकेन हर नमः पार्वती पतये हर नमः पार्वती ಆರುದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಆರೆ ಬಂದ ಲಿಂಗವೇ ಸತ್ಯ ಪ್ರಾಣ ಲಿಂಗವೇ ಸತ್ಯದಾಯ ಲಿಂಗವೇ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಯೋಗದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಯಂತ್ರನಾದ ಲಿಂಗವೇ ಯೋಗದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಯಂತ್ರನಾದ ಲಿಂಗವೇ ಸತ್ಯದಾಯ ಲಿಂಗವೇ ಸತ್ಯ ಪ್ರಾಣ ಲಿಂಗವೇ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಬೆಟ್ಟುದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಗಂಟನಾದ ಲಿಂಗವೇ ಬೆಟ್ಟುದಳದ ಕಮಲದಲ್ಲಿ ಗಂಟನಾದ ಲಿಂಗವೇ ಸತ್ಯಕಾರಿ ಲಿಂಗವೇ ಸತ್ಯಕಾರಿ ಲಿಂಗವೇ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಕಮಲದಲ್ಲಿ ಲಿಂಗವೇ
परे तस्मै ब्रह्माचार्य देवदेवदान्तरः वामदासे महापरशिवदेवता पूजापूर्वकेन तदासे महापुण्यमदेवता पूजापूर्वकेन कर्पूरमङ्गलानिराजं दर्शयामि ॐ कर्पूरमङ्गलनामकानं परमेश्वर महाराज के जय हे परमेश्वर महाराज के जय ओम सतोमा सद्गमय भगवतो व्रतंगमय ओम शांति 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 सहना ಓಕೆ ನೀವು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ இது சைடுல வச்சிருங்க அம்மா இப்போ ஆர்த்திக் டைம் இல்ல அலங்காரம் கலைக்க போறேன் ಮುಗಿತಾ ಇದೆ ಹೊರಗಡೆ ಇದು ತಂದು ಬಿಡುದು ಓಕೆ ಓಕೆ ನೀವು ಹೋಗಿ ಮುಗ್ತೇವೆ ಸೈಡ್ வை ಸೈಡ್ வை கோழி எது இருக்குதா நீ போற நாளைக்கு நீ சொன்ன நீ இன்னொரு சொல்லு விநாயகர் வச்சிருவோம் ఇంకెట్లా ఉంటా பாப்பா ఓకే ఓకే லைனா வாங்க